अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 25/6/24 ஜூன் மாதம். நம்ம எல்லாருக்குமே அன்பான மம்மாவினுடைய ஞாபகம் ரொம்ப வந்துட்டுருக்குது. மம்மா வாழ்ந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க, மம்மாவோட ஸ்திதி எப்படி இருந்தது, மம்மா எல்லாரையுமே எப்படி சமாளித்தாங்க, எப்படி சுயஸ்திதியிலிருந்து பரஸ்திதியை எப்படி வெற்றி கொண்டாங்க, இது எல்லா ஞாபகமும் நமக்கு அடிக்கடி வந்துட்டுருக்குது. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறது நம்மளுடைய கர்மா தீத் நிலை, பிராமணர்களினுடைய கர்மா தீத் நிலை. கர்மா தீத் நிலைன்னா என்ன, அதை எப்படி நம்ம அடைவது, இதுதான் பிராமணர்களுக்கு பாபா லட்சியமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முரளியில் ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான் கேட்க போகிறோம். வாங்க வாணியில் போகலாம். மீட்டே பச்சே பக்கா பக்கா நிக்ஷய கரோ கி ஹம் ஆத்மா. இனிமையான குழந்தைகளே, நான் ஆத்மா என்ற நம்பிக்கையை நல்ல ஸ்ட்ராங் ஆக்குங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஆத்மா சமஜ்கர் ஹர் காம் शुरू करो तो बाप याद आएगा, पाप नहीं होगा. நான் ஆத்மா செய்கின்றேன், ஆத்மா பார்க்கின்றேன், ஆத்மா பவித்திர ஆத்மா, பரம பவித்திர சக்தி, கருணை கடல் பாபா குழந்தை, நான் விசேஷ ஆத்மா, பாபா எனக்கு விசேஷ பார்ட் கொடுத்துருக்காங்க,
இப்படி ஆத்மீக சொரூபத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்தை நாம் தொடங்கும் பொழுது பாபாவோட ஞாபகம் வருமே தவிர பாவ செயல்களை நம்ம செய்ய மாட்டோம். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, कर्मातीत स्थिति को प्राप्त करने लिए कौन सी मेहनत कार्य को करनी है? कर्मातीत स्थिति के समीपता की निशानी क्या है? கர்மாத்தீத ஸ்திதியை பிராப்தமாக அடைவதற்கு எந்த ஒரு மெஹனத் உழைப்பு என்பது நம்ம ஒவ்வொருவருமே செய்தே ஆகணும். கர்மாத்தீத ஸ்திதியினுடைய சமீப நிலையில் இருக்கும் அப்படின்னா அதோட அடையாளங்கள் எப்படி இருக்கும்? बाबा बदिल சொல்றார், कर्मातीत बनने लिए याद के बल से अपनी कर्मेंद्रियों के वश में करने की मेहनत करो. கர்மாத்தீத் நம்ம ஆக வேண்டுமானால் தனது கர்மேந்திரியங்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி உழைப்பை நம்ம செய்யணும். கர்மேந்திரியங்கள் எப்போ வசமாகும்? அதுக்கு தான் யோக பலம் மிக அவசியங்கிறாரு. अभ्यास करो मैं आत्मा में निराकार बाप की संतान हूँ. இந்த அபியாசம் பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். நான் நிராகார் ஆத்மா, ஜோதி பிந்து ஆத்மா. நான் ஜோதி பிந்து நிராகார் பாபாவின் குழந்தை. சப் கர்மேந்திரியா நிர்விகாரி பன் ஜாவே ஹே ஜபர்தஸ்த் மெஹனத். இப்படி நம்ம அபியாசம் எடுக்கும்போது எல்லா கர்மேந்திரியங்களும் நிர்விகாரியாக ஆகிவிடும். எந்த கர்மேந்திரியங்களும் தனது சக்தியை காண்பிக்காது, அடிமையாயிடும். ஆத்மாவுக்கு அடிமையாயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோமோ அதை தான் அது செய்யும். நம்ம ஸ்ரீமத் படி என்னெல்லாம் நமக்கு பாபா நியமங்கள் கொடுத்துருக்காதோ அதன் அனுசாரமாக கர்மேந்திரியங்கள் செயல்படும். இதுதான் பாபா சொல்றாரு, ரொம்ப கடினமான உழைப்பு. जितना कर्मातीत अवस्था के समीप आते जाएंगे उतना उमंग उत्साह अंग शीतल सुगंधित होते जाएंगे. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்மாத்தீத் நிலை அந்த அபியாசத்தை செய்ய தொடங்குறோமோ அந்த அளவுக்கு அங்கமும் நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமும் சீத்தலமாக நறுமணம் உள்ளதாக மாறிவிடும். உன்சே விகாரி பாஸ் நிக்கல் ஜாயகி. அவர்களிடம் விகார உணர்வு என்பது வெடுபட்டு சென்றுவிடும். அத்தீந்திரிய சுக்கா அனுபவ ஹோத்தா ரஹேகா. அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முக்கியமாக பாபா தான் சொல்றாங்க, கர்மாத்தீத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் நம்ம வரும்போது அந்த ஆன்மீகத்தினுடைய நறுமணம் வாசம் வரும். அது மட்டுமல்ல, விகாரத்தன்மையினுடைய துர்வாடை என்பது அவங்களிடம் வெளி ஆகவே ஆகாது. ஓம் சாந்தி. शिव भगवान वाच, ये तो बच्चों को नहीं बताना, किसके प्रति? பாபா சொல்றாங்க, சிவ் பகவானின் மகாவாக்கியம். குழந்தைகளுக்கு இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்காக இந்த முரளி? பச்சை ஜான்தே, இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியுது நம்ம யார் முன்னாடி வந்திருக்கிறோம், யார் புரிய வைக்கிறா நமக்கு. ஸ்ரீ பாபா ஞான் கா சாகர். ஸ்ரீ பாபா ஞான கடல். அவர் எதில் வந்திருக்கிறோம்? மனுஷ சிருஷ்டிகா பீஜ் ரூப், மனித சிருஷ்டியினுடைய விதையானவர். ஜரூர் ஆத்மாசே பாத் கர்த்தே. கட்டாயமா அவர் ஆத்மாக்களோட தான் பேசுறார். பச்சை ஜான்தே ஸ்ரீ பாபா படா ரஹே. ஸ்ரீ பாபாவும் நம்மளோட பேசுறார், நாமளும் ஸ்ரீ பாபா எனக்கு பாடம் எடுக்கிறாருங்கிற கான்சியஸ்ல இருக்கிறோம். பாபா अक्षर से समझते பரம் ஆத்மா को ही பாபா कहते. பாபா அப்படிங்கிற அந்த வார்த்தையால நம்ம புரிஞ்சுக்கிறோம், பரம் ஆத்மாவை தான் பாபான்னு அழைக்கின்றோம். பாபானா வேற எந்த பாபா கிடையாது, பரமாத்மா தான் பாபா. सब मनुष्य मात्र उस परम आत्मा को ही फादर कहते. எல்லா மனித ஆத்மாக்களும் அந்த பரமாத்மாவை தான் ஃபாதர், அப்பான்னு அழைக்கிறாங்க. ஒரு முறை ஜானகி தாதிஜி கிட்ட ஃபாரினர்ஸ் கொஸ்டின் கேட்டாங்களாம். அப்போ நீங்கள் பாபா பாபான்னு சொல்கிறீங்களே,
தாதிஜி, யாரை நீங்க பாபான்னு சொல்றீங்க? ஏன்னா பிரம்மா பாபாவையும் பாபான்னு சொல்றோம், சிவ பாபாவையும் பாபான்னு சொல்றோம். பாபான்னு நீங்க யாரை மீன் பண்றீங்க? பாபா சொன்னார், பாபா செய்கிறார், பாபா இருக்கார் அப்படின்னா யார் இது? யாரை நீங்க பாபான்னு சொல்றீங்க? அப்போ தாதி ஒரே சப்தம் சொன்னாங்களாம், பாபானா எங்களுக்கு வேறுபடுத்த தெரியாது. எப்போதுமே வேறுபடுத்தி நாங்க பார்த்ததில்ல. சிவ பாபா பிரம்மா பாபாவுடைய சரீரத்துல எப்போதுமே இருக்கார். 2 பேரையும் பாபான்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இவர் இல்லாம அவரால் பேச முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பதான் புரிய வந்ததான், பாபான்னு நம்ம யார சொல்லணும். எல்லாருமே ஃபாதர்னு சொல்றாங்க. பாபா பரந்தாம் में रहते हैं, पहले पहले बातें पक्की करनी है. பாபா பரந்தாமவாசி. இதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். अपने को आत्मा समझना और ये पक्का निश्चय करना. நான் ஆத்மா அப்படிங்கிறத நல்ல ஸ்ட்ராங்கா நிச்சய புத்தியோட நம்ம நினைக்கணும், உணரணும். பாபா ஜோ சுனாத்தே வ ஆத்மா ஹி தாரண் கர்த்தி ஹை. பாபா எதை கூறுகிறாரோ அதை ஆத்மா பின்பற்றுகிறது. ஜோ ஞான் கா சாகர், जो ज्ञान परमात्मा में है वो आत्मा में ही आना चाहिए. பாபா ஞான கடல் இல்லையா? எந்த ஞானம் அவரிடம் இருக்கின்றதோ அந்த ஞானம் ஆத்மாக்களாகிய நம்மிடமும் வர வேண்டும், இருக்க வேண்டும். जो फिर मुख से वरण करना होता, எந்த ஞானம் பாபா தராரோ அதை தான் நாம் வர்ணிக்கவும் வேண்டும். जो कुछ भी पढ़ाई पढ़ते वह आत्मा ही पढ़ती है. என்ன நம்ம படிப்பு படித்தாலும் ஆத்மா தான் படிக்குது. ஆத்மா நிக்கல் ஜாயே தோ படாய் ஆதிக்கா குச் பி மாலும் ந படே. ஆத்மா அந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சிட்டுனா படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது. ஆத்மா சன்ஸ்கார் லே கை ஜாக்கர் தூசரே ஷரீர் மே பைட்டி. ஞானம் கேட்ட பிற்பாடு ஆத்மா வெளியாகும் போது, தேகத்திலிருந்து பிரியும் போது ஞானத்தோட சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போயிடுது இல்லையா? திரும்பி அது இன்னொரு சரீரத்தில் அமர்கிறது. पहले अपने को आत्मा पक्का पक्का समझना पड़े. ஆத்மா அழியாத ஒரு விதை, இதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். தேக அபிமான் அப் சோடனா படே. தேக அபிமானத்தை இப்போ நாம விட வேண்டும். ஆத்மா சுன்தி ஹை, ஆத்மா தாரண் கர்த்தி ஹை. ஆத்மா தான் கேட்குது, ஆத்மா தான் தாரணா பண்ணுது, ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் நினைக்குது. நம்ம ஒன்று செய்யறது ஆத்மா. ஆத்மா इसमें नहीं होती, शरीर हिल न सके. இப்போ நான் வாணி படிச்சுட்டு இருக்கிறேன், ஆத்மா இருக்கிறதுனால படிக்க முடியுது. ஆத்மா பிரிஞ்சிட்டுனா இந்த சரீரத்தில் அசைவு இருக்க முடியாது. अब तुम बच्चों को पक्का पक्का निश्चय करना, परमात्मा हम आत्मा को ज्ञान दे रहे हैं. இப்போ நாம இந்த விஷயத்தை நல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். பரமாத்மாவினுடைய பாடம், பரமாத்மா கொடுத்த ஞானம். हम आत्मा आत्मा भी शरीर द्वारा सुनती है, परमात्मा शरीर द्वारा सुना रही है, घड़ी घड़ी भूल जाते. பரமாத்மா பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலமா சொல்லிட்டு இருக்கார், நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிறேங்கிற நினைவு அடிக்கடி குழந்தைங்களுக்கு மறந்துடுறதுங்கிறார் பாபா. தேகி யாதாத்திகே, தேகம் நினைவுக்கு வந்துடுறது. எஹ்பி ஜான்தி ஹோ அச்சி புரி சன்ஸ்கார் ஆத்மா மீ ரஹ்தே ஹை. இதுவும் நமக்கு பாபா நல்லா தெளிவா சொல்லியிருக்கார். நல்லது கெட்டது எல்லாமே ஆத்மாவில் பதிஞ்சிருக்குது. शराब पीना, चिची बातें करना, ये भी आत्मा करती है ஆர்கன்ஸ் துவாரா. ஆத்மா இந்த இந்திரியத்தின் மூலமா எவ்வளோ தப்பு செய்து எவ்வளோ பாவம் செய்துங்கிறார். சாராயம் குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, கெட்ட கெட்ட விஷயங்களெல்லாம் பேசுறது, அதுவும் செய்யுது. ஆத்மா की ஆர்கன்ஸ் துவாரா இத்தனா பாட்டு பஜாத்தி है. பாபா சொல்றாங்க, ஆத்மா தான் எல்லா பாட்டு பிளே பண்ணுது ஆர்கன்ஸ் மூலமா. पहले पहले ஆத்மா அபிமானி ஜரூர் பண்ணா ஹே. முதல்ல நம்ம ஆத்மா அபிமானியாக இருக்கணும். பாப்பா ஆத்மாவுக்கு ஹி பாடாத்தே. பாபா ஆத்மாக்களுக்கு தான் பாடம் நடத்துறார். ஆத்மா ஹி வேற நாலேஜ் சாத்திலே ஜாய்கி. ஆத்மா தான் இந்த படிப்பினுடைய ஞானத்தை தன்னுடன் எடுத்து செல்லும்.
वैसे वहाँ परमात्मा ஞான் சகித் रहते. பாபா பரந்தாமத்தில் இருக்கும்போது எப்படி இருக்காரு? ஞான சொரூபத்தில் அமர்ந்திருக்கார். वैसे तुम आत्मा इस ஞான் के ஞான் साथ में ले जाएगी. அதே போல் நம்ம ஞானம் கேட்டுட்டு தானே பரந்தாமத்துக்கு போகிறோம். அங்கேயும் ஆத்மாவில் ஞான சொரூபமாக இருப்போம். मैं तुम बच्चों को ஞான் சகித் ले जाता हूँ. பாபா சொல்றார், நான் கூட குழந்தைகளை ஞான சகிதமாக அழைத்து செல்வேன். ஞானம் கொடுத்து தான், ஞான சொரூபமாக்கி தான் நான் அழைத்து செல்வேன். फिर तुम आत्माओं को पाठ में आना, तुम्हारा पाठ नई दुनिया में प्रारब्ध भोगना. பாபா சொல்ற, நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணித்தான் ஆகணும். ஞானம் இருக்கிறதுனால புது உலகத்தில் அந்த ஞானத்தினுடைய சக்தியை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஞான் பூல் ஜாத்தா ஹே. சத்தியுகா போகணுன்னா ஞானம்லாம் மறந்துடும் நமக்கு. ஏ சப் அச்சிரிதி தாரன் கர்னா ஹே. ஞானம் மறந்துடும்னா அந்த ஞானத்தை ஜீரணம் பண்ணிப்போம். நம்ம ஞான சொரூபத்தில் நம்மளோட லைஃபோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா இப்போது தாரணா பண்ணணும். पहले पहले ये बहुत पक्का करना में आत्मा हूँ. முதல்ல இந்த விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும். நான் ஆத்மா. போதே जो भूल जाते हैं. நிறைய குழந்தைங்க மறந்துடுறாங்க ஆத்மாவை. अपने साथ बहुत मेहनत करनी है. ஆத்மாங்கிற ஞானத்தை மறந்து நம்ம எந்த காரியம் எவ்வளோ முயற்சித்தாலும் அதில் கடின உழைப்புங்கிறது தேவைப்படுது. விஸ்வக்கு மாலிக் பண்ணா ஹே तो मेहनत बिगर थोड़े ही बनेंगे. உலகத்தின் எஜமானன் ஆக போகிறோன்னா பாபா சொல்கிறாரு, உழைப்பின்றி ஆக முடியுமா என்ன? கஷ்டப்பட்டாதானே ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். கடிகடி இஸ் பாயிண்ட்ஸ் கோ ஹி பூல் ஜாத்தே. அடிக்கடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க மறந்துடுறாங்க. கியூக்கி நை நாலேஜுங்க பாபா சொல்கிறாரு. ஏன்னா இது புது ஞானம் இல்லையா? புது ஞானத்தை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கேட்குறோம். 5000 வருஷம் ஆச்சு நம்ம கேட்டு. அப்போ இது புதுசு தானே. இந்த கல்பத்தில் இது புதுசு. கல்பாத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது பழைய ஞானம் தான் இது. जब अपने को आत्मा भूल देह अभिमान में आते हैं तो कुछ न कुछ पाप होते हैं. எப்போ நம்ம தன்னைத்தானே ஆத்மாங்கிறத மறந்து தேகத்தில் வர்றோமோ ஏதாவது தவறுகள் என்பது பாவ செயல்கள் என்பது ஏற்பட்டு விடுகிறது. தேகி அபிமானி பன்னேசே கொய் பாப் நகி ஹோங்கே. நம்ம ஆத்மாங்கிற உணர்வுலேருந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது பாவ காரியமாக ஆகாது. பாப்பு கட்டு ஜாயங்கே. பாவங்கள் என்பது அழிந்துவிடும். ஃபிர் ஆதா கல்ப் கொய் பாப் நகி ஹோகா. அதுக்கப்புறம் அரை கல்பத்துக்கு நம்ம எந்த பாவமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என் நிச்சயம் ரக்னா சாஹேகம் ஆத்மா படுத்திகே தேக நகி. நான் ஆத்மா படிக்கிறேன், நான் ஆத்மா பார்க்குறேன், நான் ஆத்மா கேட்குறேன். இது நான் தேகம் அல்ல, நான் ஆத்மா. அந்த தேகத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு மகான் சக்தி, விசேஷ சக்தி. நான் தான் இந்த உடம்பை இயக்குறேன். நான் தான் பிரெயின் மூலமாக எல்லா காரியத்தை செய்ய வச்சிட்ருக்கேன். நான் ஹார்ட் மூலமாக எல்லா காரியத்தை செய்ய வச்சிட்ருக்கிறேன். நான் ஆத்மா. இந்த கான்ஷியஸை கொண்டு வரணும். ஆகிய ஜிஸ்மானி மனுஷே மத் மில்தி தி பாப் ஸ்ரீமத் தே ரஹே. இதுக்கு முன்னாடி உலகாய மனிதர்களுடைய ஞானம் தான் நமக்கு கிடைச்சிது, வழிமுறை தான் நமக்கு கிடைச்சிது, அதன்படி தான் நடந்தோம். ஆனால் இப்போ நமக்கு பரமாத்மா ஸ்வயம் ஈஸ்வரனுடைய ஸ்ரீமத் என்பது கிடைச்சிட்ருக்குது. நை துனியா கி பில்குல் நை நாலேஜ். அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் என்னன்னா புது உலகம் செல்வதற்கான புது ஞானம், புது சன்ஸ்காரம், புதுமையான சங்கல்பங்கள், வார்த்தைகள் எல்லாம் கிரியேட்டிவாக பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தும் சப் நயே பன் ஜாயேங்க. நீங்கள் எல்லாருமே புது ஞானம் கேட்கறதுனால புதுமைத்தன்மையுடையவராக ஆயிடுவீங்க. इसमें मूंझने की बात ही नहीं. இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. अनेक बार तुम पुराने से नए से पुराने बनते आए हो, इसलिए अच्छी रीति पुरुषार्थ करो. அநேக முறை எத்தனையோ கல்பா. ஏன்னா இது அன்லிமிட்டட் இல்லையா? இந்த வேர்ல்டு காலச்சக்கரத்துக்கு முடிவு இல்லை. முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, மரத்துலேருந்து விதை வந்ததா, விதையிலேருந்து மரம் வந்ததா சொல்ல முடியுமா? ஆன்சர் இல்லை. அதே போல தான் இந்த கால சுழற்சியானது, உலக சுழற்சியானது. பாபா சொல்கிறார், அநேக முறை நீங்கள் பழைய உலகத்துலேருந்து புது உலகம் போயிருக்கீங்க, புது உலகத்துலேருந்து பழைய உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் புது உலகம் போகிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்க. हम आत्मा कर्मेंद्रियों द्वारा एक काम कर रहे,
திரும்பி பாபா சொல்கிறார், நான் ஆத்மா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் காரியங்களை செஞ்சிட்ருக்கிறேன். ऑफिस आदि में अपने को आत्मा समझकर कर्मेंद्रियों से काम करते रहे तो सिखलाना वाला बाप ज़रूर याद पड़ेगा. பாபா சொல்கிறாங்க, ஆஃபீஸில் நீங்கள் தன்னை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சு கர்மேந்திரியம் மூலமாக நான் காரியம் செய்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்த பாபாவுடைய நினைவு தானாகவே ஏற்பட்டுவிடும். ஆத்மா ஹி பாபாக்கோ யாது கர்த்தி ஹே, ஆத்மா தான் பாபாவை நினைக்கிது. பல் ஆகே பி கேத்தே ஹம் பகவான்கோ யாது கர்த்தாகும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம நினைச்சோம், நான் பகவானை நினைச்சேன் அப்படின்னு சொன்னோம். பரந்து அப்னேக்கோ சாக்கார் சமஜ் நிராகார்கோ யாது கர்த்தே, ஆத்மான்னு புரிஞ்சு நினைக்கல, நான் இன்னாரு நினைக்கிறேன் அப்படிதான் நம்ம நினைச்சோம் சாக்காரத்தில். हम भगवान को याद करता हूँ, परंतु अपने को साकार समझ निराकार को याद करते, अपने को निराकार समझ निराकार को याद कभी नहीं करते थे. நான் நிராகார ஜோதி ஆத்மா, நான் நிராகார் பாபாவை நினைக்கிறேன்னு நம்ம பக்தி மார்க்கத்தில் நினச்சதில்லை. अभी तुमको अपने को निराकार आत्मा समझ निराकार बाप को याद करना है. இப்போ நீங்கள் தேகமற்ற பாபாவை தேகமற்ற ஆத்மான்னு புரிஞ்சு நினைவு செய்ய வேண்டும். இப்படி விசார் சாகர் மந்தன் கர்ணைக்கு பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப நம்ம ஞானத்தை நல்லா கடைய வேண்டிய அவசியமாகும். भल कोई लिखते हम 2 घंटा याद में रहते, कोई कहते हम सदैव शिव बाबा को ही याद करते. சில குழந்தைங்க எழுதுறாங்களாம், பாபா இன்னைக்கு நான் 2 மணி நேரம் உங்களை நினச்சேன். இன்னும் சில குழந்தைகள் சொல்கிறாங்களாம், பாபா நான் சதா உங்கள் நினைவிலேயே இருக்கிறேன். பரந்து சதைவு கொய் யாது கர்ண சகே. பாபா சொல்கிறாரு, எப்போதும் என்ன நினச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் என்னை நினைக்க முடியாது. அகர் யாது கர்த்தா ஹோ तो पहले से ही कर्मातीत अवस्था हो जाए. பாபா சொல்கிறார், சில பேரை கேட்டோன்னா, மாதாஜி பாபா நினச்சிங்களா, பிரதர் பாபா நினச்சிங்களான்னா, பாபா நினைவு இல்லாமல் நான் கிடையாது, பாபா சதா நான் நினச்சிட்டே இருக்கேன் சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, அப்படி சதா பாபா நினச்சிட்டே இருந்தால் அவங்க கர்மாத்தீத்த நிலையை முன்னாடியே அடைஞ்சிருப்பாங்க. கர்மாத்தீத்த அவஸ்தா படி ஜபரஸ்த் மேனஸே ஓத்திகே. அவ்வளோ ஈஸி இல்லை பாபா நினைக்கிறது, எப்போதெல்லாம் அப்படி நினைக்க முடியாது. பாபாவை நினைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, ஆத்மான்னு புரிஞ்சு அமைதியாக உட்காந்து தான் நம்ம பாபாவை நினைக்க முடியும். மற்றபடி காரிய விவகாரங்கள் செய்யும்போது நான் ஆத்மான்னு புரிஞ்சு நம்ம எல்லாமே செய்யலாம். அப்போ தானாகவே பாபா நினைவு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. கர்மாத்தீத்த அவஸ்தா तो बड़ी जबरदस्त मेहनत से होती है. கர்மாத்தீத்த நிலையில அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறாரு பாபா. நம்ம சித்தி வீடு போகிற மாதிரியா நான் எப்போதுமே பாபா நினைக்கிறேன், நான் கர்மாத்தீத்த நிலையை அடைஞ்சிருவேன், அப்படி கிடையாது. இஸ்மே சப் விகாரி கர்மேந்திரியம் வர்ஷோ ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறார், தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த விகார கர்மேந்திரியங்கள்லாம் வருஷமாகணும் நமக்கு. सत्य में सब कर्मेंद्रिया निर्विकारी बन जाती है, அங்கங்கே சுகந்தித் हो जाती है. சத்தியத்தில் ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரும். அப்படின்னா நல்ல புண்ணிய காரியத்தை நம்ம செய்ய தொடங்கிடுறோம். அபி பாசி சீச்சியாங்க பாபா சொல்கிறாரு, இப்போ பாருங்கள் எல்லாருடைய பாடியில் துர்வாடை வருது. காரணம் என்ன? விகார உணர்வு, விகார எண்ணங்கள். சத்தியுக்கு போத்து பியாரி மகிமா ஹே. சத்தியுத்தனுடைய ஒரு மகிமை மிக தனிப்பட்ட அன்பான ஒரு மகிமை இருக்கும். கா ஜாத்தா ஹே ஹெவன் நை துனியா வைகுண்டு. ஆகவே தான் சத்தியுகத்துக்கு என்ன பேர் சொல்கிறார் பாபா? ஹெவன், புது யுகம், புது உலகம், வைகுண்டம், பேரடைஸ், சிவாலயம், கிருஷ்ணபுரி, சதோ பிரதான உலகம், ஸ்வர்க்கம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம். वहाँ के फीचर्स ताज आदि यहाँ पर कोई बना ना सके. அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மாதிரி கிரீடங்களை போல இந்த உலகத்தில் யாருமே தயார் பண்ணவே முடியாது. பல் தும் தேக்கர் பி ஆத்தே ஹோ. பாபா சொல்கிறார், வதனம் போய் சில சந்தேஷி புத்திரிகள் பார்த்துட்டு கூட வந்திருக்கீங்க. பரந்து யஹா வ பனானா சகே. பார்த்துட்டு வந்தாலும் அந்த மாதிரி அமைப்பை இங்கே கொண்டு வர முடியாது. வஹா தோ நேச்சுரல் ஷோப்தா रहती है, बच्चों को याद से ही पावन बनना है. பாபா சொல்கிறார், அங்கே நேச்சுரல் அழகு இருக்கும். ஒவ்வொரு ஃபர்னிச்சர்லையும் நேச்சுரலான அழகு இருக்கும். நமக்கும் என்ன இருக்குங்கிறார் பாபா, நேச்சுரலான அழகு ஒன்றுலேயுமே இருக்குது. குழந்தைகள் பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாக வேண்டும். யாதுக்கு யாத்திரா போத் போத் கரண்டி ஹே, இஸ்மே படி மேனத்துக்கு. நினைவு யாத்திரை ரொம்ப நிறைய நம்ம செய்யணும். இதில்
உழைப்பு என்பது இருக்குது. யாது கர்த்தே கர்த்தே கர்மாतीत अवस्था को पालेंगे तो सब कर्मेंद्रन शीतल हो जाएंगे. பாபாவை நினச்சி 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 இந்த சரீரம் அப்படியே சீத்தலம் கூல் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கர்மாतीत நிலை. அங்கங்கே போது சுகந்தித் हो जाए, பத்பூ நை ரஹேகி. ஒவ்வொரு அங்கத்துலேயும் நல்ல குட் ஸ்மெல் வரும், துர்வாடை வராது. அபித்தோ சப் கர்மேந்திரியா பத்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்துலேயும் நாற்றம், துருநாற்றம் தான் வருதுங்கிறார். என் ஷரீர் கோய் காம்கா நை, இந்த சரீரம் எதுக்கும் யூஸ் கிடையாது. துமாரி ஆத்மா பி பவித்திர பன் ரகி. உங்கள் ஆத்மா இப்போ தூய்மை ஆகிட்டே இருக்குது. ஷரீர் தோ பண்ண சகே, ஷரீரம் தூய்மையாகாது. ஏ தப் பனே ஜப் தும்கோ நயா ஷரீர் மிலே. எப்போ உங்களுக்கு புது சரீரம் கிடைக்குமோ அப்போ தான் என்ன ஆகுங்கிறார் பாபா, உங்களுடைய சரீரமும் தூய்மையாகுது. அங்கே சுகந்தித்தோ ஏ மகிமா தேவதாங்கிகே. ஒவ்வொரு அங்கத்திலும் நறுமணம் அப்படிங்கிற மகிமை தேவதையினுடைய மகிமை. तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए, பாபா आया है, खुशी का पारा चढ़ जाना चाहिए. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கார்? குஷியினுடைய அந்த பாதரசை அதிகப்படுத்துறதுக்காக, போதையை அதிகப்படுத்த. பாபா கேத்தகி முஜே அதுக்குற விக்ரம விநாசவங்க. பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே என்ன நினைங்க, உங்களுடைய விக்ரமங்கள் பாவங்கள் 63 ஜென்மத்தினுடைய பாவ மூட்டையெல்லாம் விநாசம் ஆயிடும். கீதா கே அக்ஷர் கித்தனை கிளியர் है. கீதையில கூட இந்த சப்தம் ரொம்ப கிளியரா இருக்குது. பாபா ने कहा भी है, मेरे जो भक्त हैं जो गीता पाठी होंगे वह कृष्ण के पुजारी जरूर होंगे. பாபா கூட சொல்லியிருக்காங்க, என்னுடைய பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கீதை படிக்கக்கூடியவங்க, யாரெல்லாம் கிருஷ்ணருடைய பூஜாரிகளாக இருக்கீங்களோ எல்லாருமே வந்துடுவீங்க. தம் பாபா கேத்தே தேவதாங்கே பூஜாரியும் को सुनाना. ஆகையினால தான் பாபா சொல்றாரு, தேவதைகளுடைய பூஜாரிகளுக்கு இந்த ஞானம் அளிங்க. மனுஷி ஸ்விக்கி பூஜா கர்த்தேக. மனிதர்கள் சிவனையும் பூஜிக்கிறாங்க. வீர்க்காக தேத்தே சர்வ வியாபி. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, கடவுளா அவர் எங்குமே நிறைஞ்சிருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், அணுவிலும் இருக்கார். அணுவை விட மிக துல்லியமானவர், சிறியவர். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த அணுவிலுமே இருக்காருன்னு கொண்டு போயிட்டாங்க. கிளானி கர்த்தே भी मंदिरों में रोज जाते हैं. கடவுள் எங்கும் இருக்கான்னு நிந்தனை பண்ணிட்டு தினம் கோயில் போயிட்டு வராங்க. சிவகே மந்திர்மே டேர்க்கே டேர் ஜாத்து. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அமர்நாத் பத்ரிநாத் யாத்திரா போயிட்டே இருக்காங்க. बहुत ऊंची सीढ़ी चढ़कर जाते ऊपर में. ரொம்ப படியேறி கஷ்டப்பட்டு மேலே போயிடுறாங்க சிவனை பார்க்க. சிவகா மந்திர் ஊப்பர் பனாய ஜாத்தா. எல்லாத்துக்கும் மேலே தான் சிவன் கோயில் காட்டப்படுது. சிவ பாபா பி ஆக்கர்கே சீடி பத்தாத்தே ஹேனா. ஸ்ரீ பாபா வந்து படியை கூட பற்றி நமக்கு புரிய வச்சுருக்காங்க இல்லையா. உனக்கு ஊஞ்சானா மூஞ்சாட்டாவ். பாபாவுடைய பெயரும் உயர்ந்தது, அவருடைய இருப்பிடமும் மிக உயர்ந்தது. கித்தனா கிளியர் ஜாத்தே, கித்தனா ஊப்பர் ஜாத்தே. எவ்வளோ மேலே போகிறாங்க. பத்ரிநாத் அமர்நாத் வகா சிவகே மந்திர். பத்ரிநாத் அமர்நாத்லாம் பாபாவோட கோவில் இருக்குது. ஊஞ்சி சடானே வாலா ஹே. அங்கெல்லாம் ஏறி தான் போகணும். தோன்கா மந்திர் பி போத் ஊஞ்சி பண்ணாத்தே. பாபா எல்லாரையும் உயர்வாக்குறார் இல்லையா, அதனால அவரோட கோயிலை கூட உயரத்தில் காட்டியிருக்காங்க. யஹா குரு शिखर का मंदिर भी ऊंची पहाड़ी पर बनाया हुआ. பாபா சொல்றாரு. மதுபனில் கூட பார்த்தீங்கன்னா குரு ஷிக்கர்னு ஒரு இடம், அங்கே சில பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே கோவில் இருக்குது, மலை மேலே போய் போகணும். அங்கே குரு ஷிக்கர்னு. ஊஞ்சி பாப் பைட்டு தும்கோ படாத்தே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உங்களுக்கு படிப்பிக்கிறார். துனியாமே ஒரு கோய் நை ஜான்தே சிவபாக்கர் படாத்தே. உலகத்தில் யாருக்குமே தெரியாது சிவன் வந்து பாடம் எடுக்கிறாருன்னு. து சர்வவியாபிக்காக தேத்தே. உலகத்தில் தான் இந்த ஒரு அறியாமல் இருக்குதே, கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்காருன்னு. அப்புறம் எப்படி சிவன் வந்துட்டாருன்னு கேட்பாங்க. அபி துமாரே சாம்னே एमड ऑब्जेक्ट कड़ी है. இப்போ உங்க முன்னாடி एमड ऑब्जेक्ट இருக்குது. सिवाय बाप के और कोई कौन कहेगा ये तुम्हारी एमड ऑब्जेक्ट. பாபா சொல்றார், உங்களை தவிர துமாரே சிவாய் பாப்கே, ஸ்ரீ பாபாவை தவிர வேறு யார் சொல்ல முடியும் உங்களுடைய எய்மண்ட் ஆப்ஜெக்ட் இதுதான்னு? பாபா தானே சொல்ல முடியும். ஏ பாபா ஹி தும் பச்சோं को बतलाते. பாபா தான் குழந்தைங்களுக்கு சொல்கிறார். கதாபி சத்யநாராயண் கி சுன்தே. நீங்கள் சத்யநாராயணுடைய கதையை கூட கேட்குறீங்க. ஒத்தோ ஜோ பாஸ்ட் ஹோ ஜாத்தா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு கதாயே பத்தாத்தே கி ஆகே கியா கியா ஹுவா. கதையெல்லாம் சொல்கிறாங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கும், இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் ஆகும்ன்ட்டு. இதெல்லாம் நடந்தது இப்படிலான்ட்டு கதை சொல்கிறாங்க. ஜிஸ்கோ கஹானி கஹா ஜாத்தா. கதைன்னு சொல்லப்படுது.
ஊஞ்ச்தே ஊஞ்ச் பா படைத்தே படி கஹானி சுனாத்தே. ஆனால் சிவபாபா என்ன பண்ணுறாரா, உயர்ந்த தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த கதை சொல்லி உயர்வாக்குறாரு உங்களை. कहानी तुमको बहुत ऊंच बनाने वाली, सदैव याद रखना चाहिए, वो तुमको सुनानी है. இந்த கதையை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கிறார். கஹானி சுனானே மே ஹி தும் பிரதர்ஷனி மியூசியமே பனாத்தே. கதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் மியூசியம் இதெல்லாம் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. 5000 வருஷம் பழைய பாரத் கீதா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் மட்டும்தான் இருந்தது. ஜிஸ்கோ தேவதாய் ராஜ்ய கார்த்தி, அங்கே தேவதைகள் தான் ஆட்சி பண்ணாங்க. இது சச்சி சச்சி கஹானி. இது கதை உண்மையிலும் உண்மையான கதை, அந்த கதை கிடையாது. கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்களா, அது இல்லை. இது உண்மை கதை. இது தூசரே கோயி பத்தானா சக்கே, இதெல்லாம் மற்றவங்களால சொல்ல முடியாது. இது ரியல் கஹானி. பாருங்க, இது ரியலான கதை. ஜோ சைத்தன்ய விருக்ஷ பத்தி பாபா பைட் சம்ஜாத்தே. உணர்வுள்ள சைத்தன்ய விருக்ஷ பத்தி பாபா நமக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்கார். जिससे तुम देवता बनते हो, இந்த கதையால் தான் நீங்கள் தேவதா ஆகுறீங்க. इसमें पवित्रता मुख्य है, இதில் தூய்மை தான் முக்கியம் இடம் வகிக்குது. பவித்திர நகி பனேங்கே தோ தாரணா நகி ஹோகி. பாபா சொல்றார், தூய்மை ஆகவில்லை என்றால் தாரணையும் ஆகாது. ஷேரணிக்கு दूध के लिए सोने का बर्तन चाहिए तभी धारणा हो सके. பாபா சொல்றாரு, ஷேரணி சிங்கத்தோட பாலை, பெண் சிங்கத்தோட பாலை தங்க கிண்ணத்துல தான் அது வைக்க முடியும். அதே போல் பாபா சொல்கிறாரு, அப்போ தான் தாரணை ஆகுது. அந்தமாரி உங்களுடைய புத்திங்கிற பாத்திரம் எப்படி இருக்கணுங்கிறார் பாபா, தங்க கிண்ணமாக இருக்கணும். ஏ கான் பர்தன் மிசல்கைனா, பாபா சொல்கிறாரு, இந்த காது பார்த்தீங்களா, இந்த காது பாத்திரம் போல தானே இருக்குதுங்கிறாரு. ஏ சோனேக்கா பர்த்தன் ஓனா சாகி, இந்த காது எப்படி இருக்கணுங்கிறார் பாபா, தங்க கிண்ணம் போல் இருக்கணும். எதையுமே வெளியில் விட்டுறக்கூடாது. பட விளக்க புக்கில் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணனுடைய படம் இருக்கும். ஒரு காதில் பிரம்மகுமாரி ஞானம் கொடுப்பாங்க, அந்த காதில் கேட்குறது அப்படியே இன்னொரு காது வழியாக கீழே வெளியில் வந்துடும், எதுவும் உள்ளே தங்காது. அந்த மாதிரி நம்ம காது இருக்கக்கூடாதுங்கிறாரு பாபா. ஏ சோனேக்கா பர்த்தன் ஓனா சாகி, இந்த காது தங்க கிண்ணம் ஆயிடணும். அப்படி பத்தற்காக இப்போ கல்லாக இருக்குதுங்கிறார் பாபா. தங்க கிண்ணம் எங்கே இருக்கு, எல்லாம் கல்லாயிட்டு. சோனேக்கா பனே தபி தாரணுகோ. பாபா சொல்றார், தங்க கிண்ணம், தங்க புத்தி இருக்கணும், அப்போ தான் எல்லாம் தாரணம் ஆகும். பட் அட்டென்ஷன் சொன்னா தாரண் கர்ணா. நான் சொல்றதை சும்மா லேசாக கேட்டுட்டு விட்டுற வேணாங்கிறாரு. நல்லா புரிஞ்சு நல்லா கடைப்பிடிங்க. அதை கஹானி தோ ஈஸி ஹே, கதை கேட்கறது ரொம்ப ஈஸி தான். ஏ கீதா மே லிக்கி ஹே, ஓ கஹானியா சுன்கர் கமாய் கர்த்தே. கீதையில் எழுதப்பட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. சுன்னைவாளுக்கும் நூக்கி மகிமாவோ ஜாத்திக்கு, யாரெல்லாம் அந்த கதையை கீதையில் எழுதப்பட்ட கதையை சொல்கிறாங்களோ அவங்களோட மகிமை பாடுறாங்க. அவங்க தான் சொல்கிறதா நினச்சி ஏஹா துமாரி பி கமாய். ஆனால் இங்கே உங்களுக்கும் ஆத்மாவுக்கு வருமானம் ஏற்படுது. தோனும் கமாய் செலுத்தி ரேத்திங்க. அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. தோனும் வியாபாரம், 2 பேருமே வியாபாரம் செய்கிறீங்க. படாத்தே பீகே கேத்தேகே மன்மனா போ பவித்திர பண்ணும். பாபா சொல்றார், பகவான் படிப்பிக்கிறார். என்ன சொல்றார், மன்மனா பவ, தூய்மையாக இருங்க. ஐசே அவர் கோய் நகி கேத்தேன்னா மன்மனா பௌ ரேத்தே. பாபா சொல்றாரு, உங்களை தவிர வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது இல்லையா, சொல்ல முடியுமா? நகி கேத்தே, யாருமே சொல்ல முடியாது. மன்மனா பௌல அவங்க இருக்கிறது இல்லை. कोई भी मनुष्य हाँ पवित्र हो ना सके, எந்த மனிதனும் தூய்மையாக இருப்பதில்லை. क्योंकि भ्रष्टाचार की पैदाइश है. ஏன்னா விகாரத்தால பிறப்பெடுக்கிறாங்க. ராவன் ராஜ்ய கலியுக அந்த சல்னாகி, ராவண ராஜ்யம் கலியுக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய கொடுமை கொடூரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல. इसमें पावन होना है, அதுலேயும் நமக்கு தூய்மை என்பது அடைய வேண்டும். பாவன் கஹா ஜாத்தா தேவதாओं को, ना कि मनुष्यों को. பாபா சொல்றாரு, தூய்மை அடைந்தவர்கள்னு தேவதைகளுக்கு தான் மகிமை தவிர மனுஷங்களுக்கு இல்லை. சன்னியாசி மனுஷிக்கு, சன்னியாசிகளும் மனுஷங்க தான். உனக்கு நிவர்த்தி மார்க்க தரம், அது துறவர தர்மம். பாபா கேத்தே முझे याद करो तुम पवित्र बन जाएंगे. பாபா கூறுகின்றார், என்ன நினைங்க, நீங்க தூய்மை ஆயிடலாம். பாரத் மே பிரவிருத்தி மார்க்காகி ராஜ்ய செல்தா. பாரதத்தில் இல்லற மார்க்கத்தினுடைய தர்மத்தினுடைய ராஜ்யம் தான் நடக்குது. நிவர்த்தி மார்க்கவாளுக்கும் துமாரா கோய் கனெக்ஷன் நெய். துறவரத்துக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பாபா இங்கே எதையுமே விட்டுட்டு போங்கன்னு சொல்லலையே. காட்டுக்கு போங்க, எதையும் கவனிக்காதீங்கன்னு சொல்லலையே. துறவரம் கிடையாது. யஹாं तो स्त्री पुरुष दोनों को पवित्र बनना है. பாபா சொல்றார், இங்கே
ஸ்திரீ புருஷ் இருவருமே தூய்மை அடைய வேண்டும். தூய்மைக்கான விஷயம் தோனும் பகியே செலுத்தை தொத்து டீக்கைன்னா ஒரு வண்டியில் 2 சக்கரமும் என்ன ஆகணும், ஒரே மாதிரி சுற்றிட்டு இருந்தா தானே வண்டி கரெக்டாக போகும். நைத்தோ ஜகடாவை படுத்தாங்க, ஒரு வீல் சுற்றுது, ஒரு வீல் சுற்ற மாட்டேங்குது அப்படின்னா சண்டை வருது. அப்படின்னா மாதாஜி ஞானத்தில் இருக்காங்க, பிரதர் இல்லை பிரதர் ஞானத்தில் இருக்காங்க, மாதாஜியில் என்ன ஆகுது, பிரச்சனை வந்துடுது. பவித்திரதா பருகி ஜகடா சல்தா, தூய்மைக்கான பிரச்சனை ஏற்படுது. और कोई सत्संग में पवित्रता पर झगड़ा हो ऐसा कभी सुना नहीं होगा. நம்ம சற்சங்கத்தில் மட்டும்தான் பிரம்மச்சரியம் தூய்மையை பற்றி பாபா சொல்கிறாங்க. அது நன்மைக்காக சொல்கிறாங்க, சுகத்துக்காக சொல்கிறார், நம்ம சுகமாக இருக்கலான்னு. மற்ற எந்த சற்சங்கத்திலும் இந்த ஒரு வார்த்தை இருப்பதில்லை. एक ही बार जब आप आते हैं तब झगड़ा होता है. ஒரே ஒரு முறை பாபா வரார். பாபா வந்தவொடனே இந்த சண்டையெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஆரம்பமாயிடுது. साधु संत आदि कभी कहते हैं क्या அபலாம पर अत्याचार होंगे. சாது சன்னியாசிகள் இப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டது இருக்குதா, சொல்லியிருக்காங்களா? ஆதரவில்லாதவர்களுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு. यहाँ बच्चियाँ पुकारती बाबा हमको बचाओ, बाबा से पूछेंगे நாங்கள் तो नहीं होते हो ना. இங்கே குழந்தைங்க பாருங்க பாபாட்ட எப்படி அழைக்கிறாங்க, கதறாங்க, கடவுளே காப்பாத்து காப்பாத்து, விகாரி மனுஷங்கள்டேருந்து எங்களை காப்பாத்துங்க, வெடிவீங்கன்னு சொல்றாங்க. क्योंकि काम மகாசத்ருனா எனக்கு காம விகாரம் பொல்லாத எதிரி. एकदम गिरपड़ते ரொம்ப கீழே அவங்கள தள்ளி விட்டுடுது. इस काम विकार से सबको भरतनाट्य पेनी बनाया. காம விகாரம் அவங்களுக்கு 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிட்டு. பாபா कहते हैं 63 जन्म तुम वैशाल में रहते हो, अभी पावन बन शिवालय में चलना. 63 பிறவி நீங்கள் விகார உலகத்தில் வாழ்ந்தீங்க, இப்போ நீங்கள் சிவாலயத்துக்கு போகணும். एक जन्म पवित्र बनो. ஆகவே இந்த ஒரு பிறவியில் மட்டும் தூய்மையை கடைப்பிடிங்க. शिव बाबा को याद करो, शिवालय स्वर्ग में चलेंगे. शिव बाबा நீங்கள் நினச்சாதான் சிவாலயம் சொர்க்கத்திற்கு போவீங்க. फिर भी काम विकार इतना जबरदस्त है. ஆனாலும் காம விகாரம் ரொம்ப மோசமானது. கித்தனா ஹைரான் கருத்து, எவ்வளோ தொந்தரவு கொடுக்குது. கஷிஷ் होती है ना, ஈர்ப்பு வந்துடுது இல்லையா. கஷிஷ் को निकालना चाहिए. ஈர்ப்பிலிருந்து நீங்கள் விலகணும். துக்கத்துக்கு தான் அந்த ஈர்ப்பு வருது. ஜப்கி வாபஸ் ஜானா ही तो पवित्र ज़रूर पढ़ना. நம்ம வீட்டுக்கு போகணுன்னா கட்டாயமாக தூய்மை ஆகி தான் ஆகணும். டீச்சர் कोई बैठेगी, टीचर को ये बैठा तोड़े ही रहेगा. पढ़ाई थोड़ा समय चलेगी. டீச்சர் எப்போதும் உட்காந்து பாடம் நடத்திட்டே இருப்பாங்களா என்ன பொழுதுன்னைக்கும்? அவங்களுக்கும் ஒரு டைம் தான், முடிஞ்சோன்னா அவங்களும் வீட்டுக்கு கிளம்பணும். அந்த மாதிரி பாபா சொல்கிறார். இந்த படிப்பு எவ்வளோ காலம் தான் நடக்கும்? பாபா பத்தா தேத்தே, இதெல்லாம் பாபா நமக்கு தெளிவுபடுத்துறார். குழந்தைங்களே நேரம் முடிஞ்சிட்டுன்னு. ஹமாரா ஏ ரத்தம் என்ன, ரத்துக்கே ஆயு கஹேங்க. எனக்கும் ரதம் இருக்குல்ல, அதுக்கும் ஆயுள் இருக்குல்லங்கிறார் பாபா. கேத்தே ஹம் சதைவ் அமர். ஸ்ரீ பாபா சொல்றார், இந்த ரதத்துக்கு டைம் இருக்குது, அந்த ஆத்மா கிளம்பிடும். ஆனால் நான் அழிவற்றவன். ஹமாரா நாம அமரநாத். என்னோட பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீ பாபா சொல்றார், அமரநாத். புனர்ஜென்ம நகி லேத்தே, நான் மறுபிரிவெல்லாம் எடுக்கிறது இல்லை. इसलिए अमरनाथ कहा जाता. ஆகவே தான் அமரநாத்னு சொல்லப்படுது. तुमको आधा कल्प के लिए अमर बनाते. உங்களை நான் அரை கல்பத்துக்கு அமரராக ஆக்குறேன். फिर भी तुम पुनर्जन्म लेते हो. ஆனாலும் நீங்கள் மறுபிறவி எடுக்கிறீங்க. तो तुम बच्चों को आना है ऊपर. குழந்தைங்களே நீங்கள் மேலே பாபா வீட்டுக்கு நீங்கள் வரணும். முக்கு உஸ் தரஃப், டாங்கோ உஸ் தரஃப் கர்னி ஹே. உங்களுடைய முகம் வீட்டின் பக்கமும் உங்களுடைய காலு நரகத்தின் பக்கமும் வைங்க. इस तरफ मुख क्यों फेराना चाहिए? ஏன் நீங்கள் கலியுகத்தின் பக்கத்தில் உங்கள் முகத்தை திருப்புறீங்க? கேட்டேன்னா பாபா பூல் கை. கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம்? பாபா மறந்துட்டோம். முக் இஸ் தரஃப் ஹோ கயா. என்னுடைய புத்தி இந்த பக்கம் வந்துட்டு பாபா உல்ட்டே பன் ஜாத்தே. கலியுகத்தின் பக்கம் புத்தி திரும்பிட்டுனா மீண்டும் நம்ம தப்பு செய்ய தொடங்கிடுவோம். தப்பு செஞ்ச ஆத்மாவுக்கு சுகமா துக்கமா, அழுகையா சிரிப்பு வருமா, நஷ்டமா லாபமா? तुम बाबा को बोल देह अभिमान बनती हो, उल्टा बन जाते हो. பாபா மறந்து தேக உணர்வுக்கு வசப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் தப்பான காரியம் செஞ்சிடுறீங்க. பாபா சப் குச்சு பத்தாத்தே. பாபா எல்லாமே சொல்கிறாரு. பாபா சே குச்சு பி மாங்கினா நகி. பாபாட்ட எதுவுமே கேட்காதீங்க. தாக்கத்து தோ, சக்தி தோ, பாபா எனக்கு சக்தி கொடுங்க.
பாபா எனக்கு தெம்பு கொடுங்கன்னு கேட்காதீங்க. பாபா தோ ராஸ்தா பத்தாத்தே யோக பல் சே ஏசா பண்ணோ. பாபா வழி காட்டிட்டார், அவருடைய வழியின்படி நீங்கள் நடந்து அப்படி ஆகுங்க. தும் யோக பல் சே இத்தனை சாகார் பன்தேகும். நீங்கள் யோக சக்தியால் எவ்வளோ செல்வந்தன் ஆகுறீங்க. இக்கி ஜனம் கபி கோயி மாங்கனைக்கு தர்கார்னைக்கு 21 பிறவி கடைசி வரைக்கும் அரை கல்பா நீங்கள் யாருக்கிட்டையும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனாத்தும் பாபா சே லேத்தேகோ. அவ்வளோ பாபாட்டேருந்து நீங்கள் சங்கம் யோகத்தில் எடுத்துக்கிறீங்க, அடையிறீங்க. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நோட்டு பேனா எடுத்து எழுதணும். பாபா கிடைச்ச பிற்பாடு எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பிராப்திகள், என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்கார் பாபான்னு நம்ம எழுதணும். சமஸ்திகோ பாபத்தோ அத்தா கமாய் கராத்தே. பாபா அளவற்ற வருமானத்தை சேமிக்க வழி சொல்லித்தராரு. கேத்திக் ஜோ சாக சொல் கர்லோ. பாபா சொல்கிறார், எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணுமோ சம்பாதிங்க. லக்ஷ்மி நாராயண ஹையஸ்ட். லக்ஷ்மி நாராயண சம்பாதிச்சல நம்பர் 1ல் வந்துட்டாங்க. ஃபிர் ஜோ சாகே சொல்லோ. உங்களுக்கும் மார்ஜின் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ நாளும் பண்ணணுன்னா பண்ணலாம். நீங்கள் பூரா படைங்க நகித்தோ பிரஜாமே சலே ஜாயங்க. பாபா சொல்கிறார், ஃபுல்லாக படிக்கலை, சரியாக படிக்காட்டா பதவி கூட உயர்ந்த பதவி கிடைக்காது. பிரஜாபி சரூர் பனானிகேன்னு ராஜ்யம் உருவாகுதுன்னா அங்கே வேலைக்காரவங்களாம் வேணும் இல்லையா. துமாரி மியூசியம் ஆகிய செல்கர் டேர் ஹோ ஜாயங்க. உங்களுடைய மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா போக போக நிறைய பேர் வந்துடுவாங்க. தும்கோ படே படே ஹால் மிலேங்கே, காலேஜ் மிலேங்கே, इसमें तुम சர்வீஸ் கரேங்க. பெரிய பெரிய ஹால் காலேஜ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் சேவா பண்ணுறதுக்கு. जो शादियों के लिए हाल बनाते तो तुम्हारे ज़रूर मिलेंगे. கல்யாண மண்டபம் பெரிய பெரிய மண்டபம்லாம் கட்டுறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். தும் சம்ஜாயிங்க சிவ பகவான் வாட்ச். நீங்கள் அதில் போய் புரிய வைப்பீங்க சிவ பகவானின் மகாவாக்கியம் என்ன. மே தும்கோ ஐசா பவித்ர பனாத்தா ஹோனா, உங்களை அப்படி தூய்மையாக ஆக்குறேன். தோ ட்ரஸ்டி ஹால் தே தேங்கே. அப்படி ஆக்குறேங்கிறார். அப்படி ஆக்கிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரஸ்டி ஹால் நீங்கள் எனக்கு கொடுங்க. போலோ பகவான் வாச் கா மகாசத்துர் ஜிஸ்ஸே துக்கு பாயா. பகவான் ஒரு உதவி செய்கிறாருன்னா அவருக்கு நம்ம திரும்பி என்ன பண்ணணும், எல்லாமே செய்யணும் இல்லையா. சொல்லுங்க, பகவானுடைய மகாவாக்கியம் காமம் மிகப்பெரிய எதிரி, அதன் மூலமாக நிறைய துக்கம் கிடைச்சிது. அப்போ பாவன் துனியாமே சல்னா. இப்போ நீங்கள் தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்துக்கு நீங்கள் போகணும். தும்கோ ஹால் மில்தே ரகே, உங்கள் ஹால் கிடச்சிட்டே இருக்கும். கஹெங்கே டூ லேட். அப்புறம் சொல்லுவாங்களாம், என்ன டூ லேட்டுன்னு, இப்போ டூ லேட்டுன்னு சொல்லிடுவீங்கிறார். எல்லாருமே இனி என்ன பண்ணுவாங்க, பாருங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பாபா கேத்தே மே ஏசா முஃப்த் மே தோடையில் லூங்கா ஜோ ஃபிர் பர்கர் தேனா படே. உங்களுக்கு நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறேன்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நிறச்சி எனக்கு கொடுக்கணுங்கிறாரு. அப்படின்னா என்ன, அவரோட சேவையை அவரை நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாமே செய்யணும். பச்சவங்க பைசே தலா பன்தா. குழந்தைங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் பைசாவில் எவ்வளோ குளம் நிறையுது. சிறுதுளி பெருவெள்ளன்னு சொல்கிறாங்க இல்லையா. 10 ரூபா போட்டால் கூட அன்பாக போடும்போது அது என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு இவ்வளோதான் போட முடியும். பாபா சொல்கிறாரு, கொஞ்சம் தானே அப்படி நினைக்காதீங்க. அன்பு அதில் இருக்குல்ல, அதை பாபா பார்க்குறாரு. பாக்கி தோ சப்கா மிட்டிமே மேல் சாய்க்கா. மிச்சம் எல்லாம் குழந்தைங்கள தவிர, குழந்தைங்க என்னெல்லாம் பாபா செய்கிறீங்களோ அதை தவிர மிச்சம் எல்லாம் அழிஞ்சிடும். பாபா சப்சே படா ஷராஃப் பி ஹே, சோனார் துஹ்பி காரிகர் பி ஹே. பாபா எல்லாரையும் விட மிகப்பெரிய செலவை பண்ணக்கூடியவர். பொற்கொள்ளர். நிறைய ஆபரணங்கள் அழகழகாக செய்யக்கூடியவர். தோபிக்கு தோபியாக இருக்கார். ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இயக்குறார். अच्छा मीठे मीठे सिखले दे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன 2 पॉइंट. फर्स्ट पॉइंट, बाबा जो सच्ची सच्ची कहानी सुनाते वो अटेंशन से सुननी धारण करनी है. பாபா எந்த ஞானத்தை, சத்தியமான ஞானத்தை சொல்கிறாரோ அதை கவனத்தோட கேட்டு அதை தாரணா பண்ணுங்க. பாபா சே குச் பி மாங்கினா நகி. பாபாட்ட எதையுமே பாபா சக்தி கொடுங்க, அன்பு கொடுங்க, என் மேலே கருணை காட்டுங்கன்னு எதையுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பாபா வழி காட்டுறார், அதன்படி நம்ம நடந்தாலே கிடைச்சிரும். 21 பிறவிக்கு நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், வாபஸ் கர் சல்னா. வாபஸ் நம்ம வீட்டுக்கு திரும்பணும். इसलिए योग बल से शरीर की कशिश समाप्त करनी है.
ஆகையினால யோக பலத்தால இந்த சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் எல்லாம் அழிச்சிடுங்க. கர்மேந்திரியக்கும் ஷீத்தல் பனாவோ, கர்மேந்திரியங்களை சீத்தலமாக்குங்க. தேகா பான் சோட்னே கா புருஷார்த் கரோ, தேகப்பற்றை அழிப்பதற்கான முயற்சி செய்யுங்க. वरदानम, एक स्थान पर रहते अनेक आत्माओं की सेवा करने वाले லைட் மைட் சம்பன்ன பவ. ஒரு இடத்தில் இருந்தாலும் அநேக ஆத்மாக்களுக்கு சேவா செய்யக்கூடிய லைட் ஒளியும் சக்தியும் நிரம்பியவர் ஆகுங்கள். जिसे लाइट हाउस एक स्थान पर होते हुए दूर दूर की सेवा करते, எப்படி லைட் ஹவுஸ் ஒரு இடத்துல இருந்தாலும் தூரம் வரைக்கும் சேவா பண்ணுது. ऐसे आप सभी एक स्थान पर होते अनेकों की सेवार्थ निमित्त बन सकते हो. அதே போல் நீங்களும் கூட ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் அநேகருக்கு நீங்கள் சேவைக்கு நிமித்தமாக ஆக முடிகிறது. इसमें सिर्फ लाइट माइट से संपन्न बनने की आवश्यकता है. நீங்கள் சக்தியும் ஒளியும் நிறைந்தவராக இருந்தால் போதுமானது அந்த சேவைக்கு. மன் புத்தி சதா வியர்த்து சோச்சனே சே முக்த ஹோ. நம்ம லைட் மைட் ஹவுஸ் ஆக வேண்டுமானால் மனம் புத்தி வீணானதிலிருந்து விடுபட்டு இருக்கணும். மன்மனாபோக்கி மந்திரக்கா சகஜ சொரூப்பு ஹோ. மன்மனாபவ என்ற மந்திரம் சகஜமான சொரூபத்தில் இருக்கணும். மனுஷா சுபாவனா சிரேஷ்ட காமனா, மனதில் சுப எண்ணங்களும் சிரேஷ்டமான ஆசைகளும் இருக்கணும். சிரேஷ்ட விருத்தி அவர் சிரேஷ்ட वाइब्रेशन से संपन्न हो तो सब ये सेवा सहज कर सकते. यही मनसा சேவா. உங்கள் மனதில் தெய்வீக எண்ணங்களும் சிரேஷ்ட எண்ணங்களும் சிரேஷ்ட வைப்ரேஷனால் நிறைஞ்சிட்டிங்கன்னா இதுதான் சகஜ சேவாங்கிறார் பாபா. உண்மையான மனசா சேவா இதுதான். அப்போது உங்கள் மனசில் சிரேஷ்ட எண்ணங்கள் இருக்கும்போது உங்களை சூழ்ந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸ்லோகன், अब आप ब्राह्मण आत्मा ये माइट बनो, दूसरी आत्माओं को மைக் बनाओ. பாபா சொல்கிறாரு, நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் மைட் ஆயிடுங்க, சக்திசாலி ஆயிடுங்க, மற்ற ஆத்மாக்களை மைக் ஆக்கிடுவீங்க. நீங்கள் மைட் ஆனாதான் மற்ற ஆத்மாக்களை மைக் ஆக்கிடுவீங்க. பாபா இன்னைக்கு நமக்கு அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. கர்மயோகி ஒரு பொழுதும் நல்ல அல்லது கெட்ட கர்மத்தை உடைய மனிதனுடைய பிரபாவத்தில் போகமாட்டாங்க. அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடியவங்களுடைய கனெக்ஷனில் போய் அவங்கள ரொம்ப புகழ்ந்து அவங்கள குஷிப்படுத்தணும். நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்கன்னு அவங்கள குஷிப்படுத்துறது. அடுத்து நல்ல காரியம் செய்யாதவங்கள்ட்ட வந்து அவங்களோட தொடர்பில் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, வேண்டா வெறுப்பாக காட்டுறது, வெறுப்பு தன்மையை காட்டுறது, மனஸ்தாபகம் கருத்து வேறுபாட்டில் வர்றது, அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்கள புகழ்பாடி இன்னொருத்தவங்கள்ட்ட எதிரியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ரூபத்திலையும் பொறாமையோ வெறுப்புத்தன்மையோ எழாது. பாபா சொல்கிறார், இதுதான் கர்ம பந்தனம். இது கூட வெறுப்பு காட்டுறோம் அப்படின்னா இது கூட என்ன கர்ம பந்தனம். கர்ம யோகி முன்னாடி யாரும் அப்படி வரமாட்டாங்க. எப்படி பாபா சொல்கிறாரு, கர்ம யோகி முன்னாடி எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க நியாரா பியாராவாக தான் ஆயிடுவாங்கங்கிறார் பாபா. நாலேஜ் மூலமாக புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய பார்ட் நடந்துட்டுருக்குது. ஏன்னா பாபா நமக்கு எல்லாம் ட்ராமாவோட எல்லா பார்ட்டும் பாடத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தவங்க அப்படி ப்ளே பண்ணுறாங்க, கோவப்படுறாங்கன்னா அவங்க பார்ட் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, திட்டுறாங்க காரணம் இல்லாமல் அவங்க பார்ட் அவங்க ப்ளே. ஆனால் நான் என்ன பண்ணும், என்னோட பார்ட்டை நான் ப்ளே பண்ணணும். இப்படி சாட்சியாக பார்ப்பாங்க. கெட்டதில் கருணையுடையவராகி அந்த ஒரு கெட்டதை மாற்றணுங்கிற சுப பாவனையோட சாட்சியாக பார்ப்பாங்க. அப்படியே சாட்சியாக பார்த்தாலும் அவங்கள மாற்றணுங்கிற எண்ணத்தோடு பார்ப்பாங்க. அப்போ தான் சொல்ல முடியும் கர்ம பந்தனத்திலிருந்து தனிப்பட்ட கர்ம யோகியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சாந்தி. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபுல் பாடமும் ஃபஸ்ட் லெசன் ஆத்மா ஆத்மான்னு நம்ம எவ்வளோ முடியுமோ தேக பற்றிலிருந்து, தேக கவர்ச்சியிலிருந்து, தேக சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா, பரமாத்மாவோட குழந்தை, சுப்ரீம் ஃபாதர்,
என்னோட பாபா யார்? அன்பு கடல், கருணை கடல், ஆனந்த கடல், எனக்கு எல்லா சுகம் தரக்கூடியவர், பரந்தாமவாசியவர், நிராகார் ஒளி, பரம் ஜோதியின் குழந்தை நான், சிவஜோதி அப்படிங்கிற நினைவில் ஒரு 2 நிமிஷம் நம்ம நிலைத்திருப்போம். வேறு எந்த தாட் வராமல் பரந்தாமத்தில் பாபா இருக்கார், அழகான ஒளி புள்ளியாக இருக்கார், அவருக்கு ரொம்ப பக்கத்தில் நானும் அவரை போல ஞான ஸ்வரூபமாக இருக்கிறேன், ஒளி புள்ளியாக இருக்கிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார், பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா, மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிந்தை அதனை தூய்மை ஆக்கும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே.
மாதிரியாய் நாம் மாறிடுவோமே. அனுபவங்கள் இல்லாது சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது. Spoken words without practical experience is of no use.